அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு டிரைவருக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையான ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து யார் எலிஜிபிள், ஓரல் டெஸ்ட் வந்து எப்போ நடக்க போகுது, ஸோ அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆல் டிக்கெட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஓரல் டெஸ்ட்டு போகிறாங்க இல்லையா, அதாவது இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும், மேபி இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், அதிலே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டிரைவருக்கான ரிசல்ட் என்பது கீழமை நீதிமன்றங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, அந்த ரிசல்ட் கிடையாது. இது ஜனவரிலே நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதமே இதுக்கான எக்ஸாம் நடந்தது, ரிசல்ட் கொடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20க்குள்ளே தான் ஒரு வேகன்சி நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த வேகன்சி ஒரு 50க்குள்ளே தான் இருந்தது. ஸோ கம்மியான ஒரு வேகன்சி தான் இது. இது வந்து உயர்நீதிமன்றத்தில் மட்டும், அதாவது சென்னையிலையும் மதுரையில் மட்டும் தான் இதுக்கான ஜாப் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. கீழமை நீதிமன்றங்களுக்கு விரைவில் நம்ம வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல் டிக்கெட்டில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. 19/12/2024 மற்றும் 20/12/2024. ஸோ 19 யாருக்கு 20 யாருக்குன்னு சொல்லி செலெக்ஷன் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எந்த தேதியில் இருக்கோ அந்த தேதியில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ, அதாவது ஓரல் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே சென்னையில் தான் நடக்கும். அதுக்கான முகவரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சென்னையை தாண்டி அதாவது டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னா சென்னைக்கு கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டு சரியான நேரத்துக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி வந்து பாருங்கள். டேட்டு சொல்லிட்டேன். அது நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த கேம்பஸ் அந்த இதை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு நீங்கள் 8:30க்கெலாம் போய் ரீச் ஆகிடுங்க. அவங்க என்ன டைம் ரிப்போர்ட்டிங் டைம் சொல்கிறாங்களோ அதுக்கு ½ hour முன்னாடியே நீங்கள் அந்த சென்னையில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு எங்கே நடக்குதோ அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. ஒரு ½ hour முன்னாடியே போனால் தான் சப்போஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ரைட்டா. ஸோ கரெக்டான டைமுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 9 மணினா அவங்க ஓரல் டெஸ்ட் வந்து 10 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை 9 கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு. பட் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அதை விட கூடுதலாக ஒரு ½ hour முன்னாடியே அங்கே போகிறது பெட்டர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, recurring the candidate attend the oral test not itself confer any right on them for appointment. அதாவது oral test நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. பட் oral டெஸ்ட்டில் அவங்க மார்க் போடுவாங்க, அதை போட்டு ஃபைனலாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை பொறுத்தா நம்ம செலெக்ஷன் ஆனதான் கணக்கு. ஓகேங்களா. இது எப்பவுமே எல்லாருமே சொல்கிறது தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், ஆல் த கேண்டிடேட்ஸ் should be dressed decently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இது டிரைவருக்கு தானே, அப்போ யூனிஃபார்ம் வந்து போட்டு போகணுமா சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ யூனிஃபார்ம், அதாவது காக்கி ட்ரெஸ் வந்து போடணுமானா தேவை கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் காக்கி ட்ரெஸ் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தான் வந்து நீங்கள் வண்டி ஓட்டி காட்டும் போது தான் அந்த யூனிஃபார்ம் வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ மட்டும் இருந்ததுனால யூனிஃபார்ம், அதாவது காக்கி ட்ரெஸ் வந்து தேவைப்படாது. நீங்கள் சாதாரண நார்மல் ட்ரெஸ்லேயே போனால் போதும். அப்படி உங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சுன்னா பேக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்து நீங்கள் காக்கி சட்டை வந்து நீங்கள் போட்டு போங்க. அதாவது மேலே போடாமல் பேக்கில் கொண்டு போங்க. மேபி அங்கே ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் அது மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. மற்றப்பட்டுக்கு வந்து ஆல் டிக்கெட்டில் காக்கி சட்டை போடணும்னு சொல்ல கிடையாது. ஜஸ்ட் வந்து டீசெண்டாக ட்ரெஸ் போடுங்க தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக போடக்கூடிய சட்டை பேண்ட்லேயே நீங்கள் போனால் போதும். ஓகேங்களா. All the candidates are strictly instructed to report at the time specified in the call letter and there will be no late permission grace time. அதாவது நம்ம ரிப்போர்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் சொன்னா இல்லையா, 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சொன்ன டைமில் வரணும். கிரேஸ் டைமும் கிடையாது. நீங்கள் டைம் முடிஞ்சிட்டு வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 நிமிடம் லேட்டாக போனாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 9 மணின்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் டைம் நினைக்கிறேன். அந்த ஷெடியூலில் பார்த்தேன், இவங்க ஆல் டிக்கெட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டு என்ன டைம் சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி ½ hour பிஃபோர் வந்து அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, the candidate shall produce all original along with a self-attest photocopy of the following document mentioned below. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு நீங்கள் அலோவ் பண்ணணுனாலே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். ஏற்கனவே ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் கொண்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் கொண்டு போனீங்களோ அதை மீண்டும் அகைன் வந்து ஒரு டைம் வந்து கொண்டு போங்க. ரைட்டா. கூடுதலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வேறு ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க, ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னா அதை கூட கொண்டு போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கிளைம் பண்ணமோ என்ன சொன்னமோ அதுக்கு தேவையான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். அது கூட அதை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டெஸ்ட், அதாவது செல்ஃப் அட்டெஸ்ட்னால் நீங்களே அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து கொண்டு போகணும். எத்தனை காப்பி சார் கொண்டு போகணும்னு இவங்க மென்ஷன் பண்ணலை. அட்லீஸ்ட் ஒரு செட்டு வந்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் போட்டு கொண்டு போங்க. இன்னொரு செட்டு வந்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் போடாமல் ஜஸ்ட் ஒரு காப்பி வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. கேட்டால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து 10ஆம் வகுப்பு அதே மாதிரி HSC 10th 12th அப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா கொண்டு போகணும். நான் 10th மட்டும் தான் சார் பாஸ் பண்ணியிருக்கேன்னா 12th இருக்காது. பட் ஆனால் 12th இருந்துச்சுன்னா கொண்டு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? டிகிரி முடிச்சுன்னா டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக டிசி கொண்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா அதுக்கு அப்ளிகபிள்னு எது கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அது வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா தேவை கிடையாது. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருமே கொண்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போகணும், அதுக்கான செல்ஃப் அட்டஸ்ட் போட்ட ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். ரைட்டா? மீதி வந்து நீங்கள் பேர் மாற்றிருந்தீங்கன்னா கெசட் காப்பி, அதுக்கப்புறம் அனெக்ஸர் A, B, Dலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அனெக்ஸர் ABCD என்ன கொடுத்துருக்காங்க, அந்த PSTM, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கேரக்டர் அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ், இது எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. எனி அதர் சர்டிஃபிகேட், ஸோ வேறு ஏதாவது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதுவுமே கிளைமிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்லோடிங் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கொரோனாவில் பெற்றோர்கள் இருந்தவர்கள் அதுன்னு சொல்லி நிறைய ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் தயவுசெய்து அதையும் கொண்டு போங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கலனா கூட இப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கூட ஒரிஜினலும் ஜெராக்ஸ் காப்பியோட செல்ஃப் டெஸ்ட் போட்டு கொண்டு போங்க. அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க பண்ணலை, பட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை கொண்டு போங்க. அந்த கலப்பு திருமணம் அந்த மாதிரிலாம் நிறையா சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே வந்து கொண்டு போங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸப்ட் த கேண்டிடேட் நோ அதர் பர்சன் வில் பி பர்மிட்டட் இன் த வெனு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யார் இன்டர்வியூ வராங்களோ அவங்கள மட்டும் தான் உள்ளே விடுவோம். மற்ற கூட ஹெல்ப்புக்கு வரக்கூடிய அப்பா அம்மா பேரண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்டு ரிலேஷன் யாராவது கூட கூட்டின்னு போனீங்கன்னா அவங்கள வந்து கேம்பஸ்க்குள்ளே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கோங்க. நோ ரிக்வெஸ்ட் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் டேட் டைம் வெனு வில் பி என்டைன்டு அண்டர் எனி செக்மெண்ட். அதாவது என்னென்னா டேட்டை மாற்றி கொடுங்க, அந்த தேதியில் வர முடியாது, இல்லை டைமை மாற்றுங்க, இந்த மாதிரி இதை மாற்றுங்களா எதுவும் சொல்ல முடியாது. டேட் சொன்ன டேட்டு சொன்ன டைம் வந்து நீங்கள் வரணுன்றாங்க. கேண்டிடேட் ஷுட் கேரி கால் லெட்டர் ஃபார் ஓரல் டெஸ்ட். கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டுக்குன்னு ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ஆல் டிக்கெட்டில் கட் பண்ணி கொடுத்தது தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பியிருந்தார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆல் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போகணும். இது கூட வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஒரு ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து கொண்டு போகணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு தான் போகிறீங்க. பட் டிரைவிங் லைசன்ஸ் தாண்டி உங்கள்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. ரைட்டா? ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் ஒரிஜினல் கொண்டு போங்க. ப்ளஸ் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளை ஒரிஜினல் கொடுத்துருவாங்க, மேபி ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் இன்டகிள் இன் எனி ஏதாவது இர்ரெகுலர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பேன் பண்ணிடுவோம், இல்லை நாங்கள் உங்களை ஃபியூச்சர் எக்ஸாம் எழுத விட மாட்டோம், வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் வந்து எந்த ஒரு இர்ரெகுலர் ஆக்டிவிட்டியும் வந்து நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. கேண்டிடேட் ஷுட் நாட் ரைட் எனி திங் இன் கால் லெட்டர். ஆல் டிக்கெட்டில் எதுவும் கண்டபடி எழுதக்கூடாது. ரைட்டா? ஆல் டிக்கெட்டில் எப்படி பிரிண்ட் அவுட் போடுறீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து போங்க, எதுவுமே எழுத வேண்டாம். நோ டிஏ அக்கமடேஷன். ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் நான் கன்னியாகுமரியில் வரேன் சார், சென்னைக்கு எனக்கு வரத்துக்கு பஸ் ஃபேர் கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் சொந்த காசில் தான் நீங்கள் பஸ் ஃபேர் கொடுத்து போயிட்டு அங்கே தங்கிட்டோ இல்லை இருந்துட்டோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் இன்டர்வியூக்கு போகிறது உங்களுடைய சொந்த அமௌண்ட் தான், அதுக்குன்னு தனியாக அவங்க அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோ. இதுதான் 10வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டாக? ஆல் டிக்கெட்டில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இப்போ அடுத்த கேள்வி வரும், இதெல்லாம் ரைட் தான், இதெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறது சார். இப்போ கொஷின் என்ன கேட்பாங்க? இன்டர்வியூன்னு சொல்லிட்டீங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன கேட்டாலும் சரி பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் வந்து தாண்டி வந்துட்டீங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க. ரைட்டா? ஸோ இந்த ஓரல் டெஸ்ட் என்பது ஜஸ்ட் உங்கள் பர்சனாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வழியே, உங்கள் அறிவு செக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் அறிவு செக் பண்ண தான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிக்கலும் பாஸ் பண்ணி வந்துட்டீங்க, வண்டியை ஓட்டி காட்டிட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ அதனால் சப்ஜெக்ட் ஓரியன்டாக, பொது அறிவு ஓரியன்டாக, ஜிகே ஓரியன்டாக கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் 99.9% எந்த மாதிரியான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இவங்களுடைய மெயின் டார்கெட்டே இப்போ என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதான் ஃபஸ்ட்டு டிக்கு. ரெண்டாவது வந்து ஜஸ்ட்டு பேருக்கு ஒரு இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டு. இது வந்து பர்சனல் இன்டர்வியூவாக தான் இருக்கும்.
உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, எந்த மாவட்டம், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எப்போ எடுத்தீங்க, எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க, இப்போ கரண்ட்டில் தான் வண்டி ஓட்டுறீங்களா, என்ன மாதிரியான வண்டிகள் ஓட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லாரி ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுறீங்களா, டாடா ஏசி ஓட்டுறீங்களா, எந்த மாதிரி ஓட்டுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எத்தனை வருஷம் ஓட்டுனீங்க, ரைட்டா? அந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்குன்னு பொசுக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, டிகிரியா, அப்போ என்ன படிச்சிங்க, பிஎஸ்சி மேக்ஸா, பித்தாகரஸ், அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்கலாம். ஆனால் அது கூட வந்து கேட்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்டா? நம்மளுடைய பர்சனல் தான் அந்த மாதிரி தான். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், இந்த மாதிரியான பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். மேபி ஏதாவது நம்மளுடைய கிறுக்கு முறுக்காக வந்து பொது அறிவு கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம 12th முடிச்சிருக்கோம் அல்லது நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம்னா நம்ம என்ன டிகிரி முடிச்சோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். அது இல்லாமல் பொது அறிவாக சில கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? ஒன்று, உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. அதனோட தலைமை நீதிபதி யார் தற்சமயத்துக்கு அப்படின்னு கேட்கலாம், ரைட்டா? தற்சமயத்துக்கு கேட்டாங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு சொல்லிடுங்க. சஞ்சீவ் கண்ணா இப்போ அவர் தான் இருக்கார். சஞ்சீவ் கண்ணா அப்படின்றவர் இருக்கார் தலைமை நீதிபதி. உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி அவர் தான். ஏன்னா இன்டர்வியூ நீங்கள் உயர்நீதிமன்றம் தான் போகிறீங்க சென்னைக்கு, அப்போ அங்கே யார் தலைமை நீதிபதினு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கோங்க. உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலேருந்து மதுரையில் தான் இருக்குது, ரைட்டா? மேபி அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு பார்க்கணும், ஓகேங்களா? அது வந்து 2004 மோஸ்ட்லி இயர் தான் கேட்பாங்க, மந்த்து கேட்க மாட்டாங்க. 2004 ஜூலை 24ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேபி 2004 தெரிஞ்சால் கூட ஓகே. மதுரை உயர்நீதிமன்றம் எப்போ மதுரையில் இது பண்ணாங்கன்னா 2004ன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? 62 உயர்நீதிமன்றத்துக்கு, ரைட்டா? உச்சநீதிமன்றம் கேட்டாங்கன்னா 65. உயர்நீதிமன்றம் 62, உச்சநீதிமன்றம் கேட்டால் 65. உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. உயர்நீதிமன்றம் நம்ம இதில் இருக்குது, ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட் ரிலேட்டடாக இப்படி தான் கேட்பாங்க. மற்றபட்டுக்கு புதுசாக எதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரைட்டா? அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு கேட்கலாம், மேபி அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இந்த நீதிமன்றம் சார்ந்த சில கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி 0.1% அது 1% மட்டும்தான் சப்ஜெக்டுக்குள்ளே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபட்டுக்கு நீங்கள் வண்டி ஏதாவது ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த வண்டியை பற்றி ஏதாவது கேட்கலாம். இப்போ நீங்கள் டிரைவிங் இப்போ ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாரி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன்னா அந்த கார் ரிலேட்டடாக நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்மந்தமாக கூட ஏதாவது கேட்கலாம். இல்லை ஆக்சிடென்ட் ஜோனை பற்றி கேட்கலாம். இல்லை வண்டியில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகி போச்சு, ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிரைவிங் ரிலேட்டடான கொஸ்டின் தானே இருக்கும் இல்லையா? மற்றபட்டுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சப்ஜெக்டை ரொம்ப டெப்த்தாக போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் தமிழகத்தோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் யார், RN ரவி, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர், கல்வி அமைச்சர் யார், ஸோ இது மாதிரியான முக்கியமான அமைச்சர்களை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ டிரைவிங் போகிறீங்களா, அப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் யார், ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபட்டுக்கு வந்து ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு நோண்டியே கேட்க மாட்டாங்க. எல்லாமே பர்சனல் இன்டர்வியூவாக தான் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுடைய பிஹேவியர் என்ன இருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் அவங்க வந்து பார்ப்பாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த மாவட்டம், நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அந்த மாவட்டத்தோட ஃபேமஸான கோயில்கள் அல்லது ஏதாவது அருவிகள், மலைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மாவட்டத்துக்கு என்ன பேசலோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பதட்டப்படாமல் பயப்படாமல் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். தெரியலன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம தெரியலன்னு சொல்லிட்டுமே மார்க் குறைச்சிருவாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி பேசுகிறோம், என்ன நம்ம சொல்கிறோன்றதை பொறுத்து தான் மார்க் போடுவாங்க இல்லையா? அந்தளவுக்கு அறிவை சோதிக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இப்போ கேள்வி கேட்பாங்க. இப்படி தான் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெயினாக நடக்கும். ஸோ போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து கரெக்டாக போயிட்டு சரியாக அட்டன் பண்ணிவிட்டு ஓரல் டெஸ்ட்டை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.